ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன் வந்து நான் தான் மித்துன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கைஸ். எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கிச்சு, தொண்டை சரியில்லை, வாழ்க்கையே சரியில்லை, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்டர் பிபிடி திவாகர் அவர்களோட வேர்ல்டு கிளாஸ் அந்த டான்ஸுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இருங்க, என் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒளிவட்டம் மலர. சரி, அதை விடுவோம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், டாக்டர் பிபிடி திவாகரோட வேர்ல்டு கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் டான்ஸை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். என்னடா இது? எனக்கு தெரியும் இது கொஞ்சம் லேட்டான ரியாக்ஷன் தான். நானே வந்து கிராண்ட் ஃபினாலே பார்க்கல. ஸோ இந்த டான்ஸ் எனக்குமே புதுசு தான், சீரியஸாக. அதனால நேச்சுரலாக பார்த்து எனக்கு என்ன தோணுதோ நான் இப்போ சொல்ல போகிறேன். கேன வாக்கில் பேச போகிறேன், ரியாக்ட் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு? இல்லை, எனக்கு புரியல. இதுக்கு ரெண்டு நடா இப்படி கட்டி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கு. ரெண்டு கொஞ்சம் ஓவராக சமாதானம் ஆயிடுச்சோ? இதுல கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இதுதான் பண்ணாங்க, வெளியே வீட்டுக்குள்ளேயும் இதுதான் பண்ண போறாங்க. ஸ்டேஜில் அப்புறம் எதுக்குடா இது? நம்ம உலகம் அறிந்த த கிரேட் வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது அண்ணே இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. உலகம் அறிந்த அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளோ போறாமல் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்போ ஏலியன்ஸ்க்குலாம் தெரியாத வாட்டர்மெலன் ஸ்டாரை அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஈகோ தான் ஒரு சக ஆக்டருக்கு. ஏன்னா இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஏலியன்ஸ் தெரியும், கேலக்ஸி முதற்கொண்டு எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அண்டம் பிண்டம் சக்தி முண்டம் எல்லாத்துக்கும் தெரியுங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை. என்னடா இது? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரே விஜய் சேதுபதி. பொறாம அவ்வளோ பெரிய ஸ்டாரை பார்த்தா அப்புறம் குட்டி குட்டி ஸ்டார்ஸ்க்கு பொறாம இருக்கிறது தானே. பார்த்துருங்க, நான் வந்தேன். தெளிவா அண்ணன் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு. பார்த்துருங்க, நான் வந்துடுறேன், நம்மளால பார்க்க முடியாதுன்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. உசாரா என்ன பண்ண போக காத்திருக்காருன்னு தெரியல. என்னோட கியூட்டாண்டி பாருங்க, என் தலைவன் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கிறத கத்துக்கோங்கடா. கத்துக்கணும்யா, கத்துக்கணும். டான்ஸ் ஆடுறதுக்கு வேற பாட்டு கிடைக்கலையா? ஏன்டா இப்படி போட்டுங்கெல்லாம் படுத்துறீங்க? அடே, நாங்களாம் கேட்டு வளர்ந்த பாடல்கள் இது. சரத்குமாரும் அபிராமியும் அவ்வளோ கியூட்டான கொரியோகிராஃபில பைனாப்பிள் கண்ணத்தோடு அந்த பாட்டியாடா கற்பழிக்க போறீங்க. கற்பழிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற பாட்டு கிடைக்கலையா? ஐயோ, இனி இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு இந்த கண்டாது. சரி வாங்க பார்ப்போம் இந்த கலை நாயத்துவத்தை. ஒரு மயிரும் இல்ல, வாங்க பார்க்கலாம். சொடக் போட்டுக்கோ. டிங் 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 டிங். என்னங்க பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸ்டேஜ்ல? அம்மா தாயே மஞ்ச மாறி அம்மா. சரி, ஓகே, பிள்ளையார கும்பிட்டுட்டு அண்ணன் ஆரம்பிக்க போறாரு, அவ்வளவுதானே. நீங்க ஆடுங்க. ஐயோ டேய், அண்ணனுக்கு நெஞ்சு வலிடா, ஹாஸ்பிட்டல் கூப்பிடுங்க பாருடா. இது நெஞ்சு வலிக்கான எக்ஸ்பிரஷன் இல்லையா? பின்ன என்ன? அப்ப ஓ, இது கியூட் எக்ஸ்பிரஷன்ஸா? லவ்? ஓ சரி, அண்ணன் வந்து ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். சாரி. இனிமேல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரோ, நமக்கு தான் தெரியலையோ. பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன். நீ இந்த பாட்டை நான் எப்படி கேட்கறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சரத்துக்கும் எனக்கு மெமரைஸ்டாக தெரியும்டா இந்த பாட்டு, லிரிக்ஸு, சீன்ஸ் முத கொண்டு அவ்வளோ பிடிச்ச பாட்டு. ஏன்னா இரு எனக்கு இவனடா ஊங்குறா டேய். ஆடியன்ஸு எல்லாம் சிரிங்க, எல்லாம் ஓகே. இவனடா பாவுங்கிறான் ஒருத்தன். என்னடா ரசனை உனக்கு? இந்தாடா. கல்முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா. இது நான் பொண்ணா பிறந்திருந்தேன். என்ன அண்ணா, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அண்ணே, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சீங்கன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு தான் வேணும். கிஸ் கொடுக்குற ஸ்டேஜ்ல ஒரு பொறாமையா எனக்கா? லைட்டா பொறாம. ஓ சொல்கிறாருங்க. சாரி நான் கூட கிஸ் கொடுக்குறாருன்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன். இப்போ தான் இந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது புரியுது. இங்கே பாரு, வாய்க்கு மேலே மூக்கு இருக்குது, மூக்குக்குள்ளே பிரெயின் இருக்குது, பிரெயின்குள்ளே செரிப்ரல் அந்த காட்டம் இருக்குது அப்படிங்கிற அவர் டாக்டரில் அவர் புரிய வைக்கிறார் செய்கை மூலியமாக. இப்போ வாய் மூக்கு வாய் மூக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. நான் கூட அதை முத்தம் கொடுக்குறாருன்னு நான் சாதாரண பார்த்தேன்.
அண்ணனா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றது. அவர் ஒரு களஞ்சிய குஞ்சு. அவர் வந்து அவர் தெய்வீக பிறவிங்க. அவரை பார்த்து சிரிக்காதீங்க. ஓகே ஏன் பிரதர் வீட்ல இல்ல பிரதர் இருங்க பிரதர். முதல்ல இதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு. இது பேர் என்னது? இந்த ரியாக்ஷன் பேரு கியூட்டுங்களா? ஓ இப்படி புரியுது. ஒரு வாலிப வயசு, இவ்வளோ ஒரு யங்ஸ்டரான ஒரு ஆள், ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும்போது, ஊருப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹை கிடைக்கும். அந்த ஹையில் இந்த க்யூட் ரியாக்ஷன்ஸ், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எப்பயாச்சும் கொடுக்குறது தானே. அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருவோம். ஆனால் கொஞ்சம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ப்ளீஸ். மீச வச்ச ஆம்பளைக்கு 27 பேர் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்லை. அது உங்கள் தப்பு. 29 பேர் இருந்தால் தான் அண்ணன் பேசுவார். 27 பேர் ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பேச மாட்டார். அது ஒரு கணக்கு தான், மனக்கணக்கு தான். அப்படின்னு நாங்கள் முட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். பொம்பளைன்னு எழுதி வச்சாலே 5 மணி நேரம் எங்கள் அண்ணன் நின்று பார்ப்பாருங்க. அதெல்லாம் என்ன எங்களுக்கு தான் இலக்காரமா? எங்களுக்கு அதெல்லாம் பெருமைங்க. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. கூப்பிட்டாங்கப்பா, பொம்பளை பிள்ளை கூப்பிட்டோம். ஏய் விஜய் டிவி, இப்படி ஒரு கலைஞரை நீங்க கேவலப்படுத்தக்கூடாது. என்னடா இது? அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு, பாட்டுக்கு கோரியோகிராஃப்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்காரு. ஆள் பத்தலைன்னு கூப்பிட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு டைலாக் தான். அந்த டைலாக் எங்கள் அண்ணன் ரியாக்ட் பண்ணும். எங்கள் அண்ணன் ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க டைலாகை முன்னாடியே போட்டு எங்கள் அண்ணன் அந்த டைலாகை கேப்சர் பண்ணாமல் எங்கள் அண்ணனுக்கு ஏதோ அறிவு இல்லாத மாதிரி, எங்கள் அண்ணன் அறிவுக்கு அந்த டைலாக் எட்டாத மாதிரி, அந்த டைலாக் பேசுறதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஆக்ஷன் கொடுக்க காட்டுறாராமா. பொம்பளை கூட பேசுற. ஆள் பத்தலைன்னு கூப்பிட்டாங்கப்பா, பொம்பளை நீங்க தானே நம்பர் 1 டுபாக்கூர். நீங்க ஆடுங்கண்ணே, நான் நம்பர் 1 அப்படி மாதிரி எங்கள் அண்ணன் வரைஞ்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். பெரிய மனுஷன் நீ சொன்னாராங்க. அவர் பெரிய மனுஷன்ட்டு. அவர் மூதாதையர், அவர் பெரிய மனுஷன் கிடையாது. அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக குஞ்சு. அவர் வந்து களஞ்சிய குஞ்சு. அவரு Oh my God, தலைவி இது தலைவா. இந்த ரியாக்ஷனுக்காக தானே மங்காத்தா ரீரிலீஸ் கூட நல்லா வெயிட் பண்ண தலைவா. இப்போ ஒரு இப்போ ஒரு கண்ட்ரோல் பண்ணி உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தீங்கல்ல, மாஸ் தலைவா. அதெல்லாம் விடுங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிங்க தலைவா. நான் ரியாக்ட் பண்ண ப்ளீஸ். எங்கள் அண்ணன் வந்து துப்பாக்கி ஞாபகம் வந்துருச்சுங்க அவருக்கு. தீபாவளி விளையாடுற துப்பாக்கி ஞாபகம். 256வது வருஷத்தில் ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து தீபாவளி துப்பாக்கி வாங்கியிருக்கார். 256 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ தான் எங்கள் அண்ணனுக்கு 18 வயசு. அப்போ ஃபஸ்ட்டு தீபாவளி துப்பாக்கி வாங்கியிருக்கார். அப்போ அது இப்படி சுட்டுருக்காரு, டிஸ்கால்ட்டு. அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதனால் இப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுவார். நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், புரியுதா? அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ விழுந்துருவாங்களே. நல்லா இந்த மல்லிப்பூ மாதிரி நல்லா உதிர்ந்து விடுவார்கள். செடியிலிருந்து உதிரும் மல்லிப்பூ மாதிரி பெண்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்தார்கள் என்றால் ஓலி போய் தொடரா. இல்லை சொல்கிறேன் ரியாக்ஷன்ஸ்லாம் அப்பா க்யூட்டட் பீக். ஆனால் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு சொல்லணும். இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில, சொல்கிறேன், வெயிட் பண்ணி சொல்கிறேன். இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் அந்த டான்ஸர் பெண்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. என் வாழ்க்கை வரலாறுலேயே நான் பிறந்ததுலேருந்து விஜய் டிவியில் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, ஒரு பாடல் நிகழ்ச்சி, பாட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அந்த மெயின் கேரக்டர் நடுவில் நிற்க வச்சுட்டு சுற்றி இருக்கிற எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இங்கே நடக்குதுங்க அந்த நிகழ்ச்சி. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? 2026 பார்க்கக்கூடாதெல்லாம் நீ பார்ப்படா அப்படின்ட்டு ஜோசியக்காரர் சொன்னார். பார்த்துட்டேங்க ஐயா. அடிச்சு விட்டாருங்க அந்த புள்ளைய. எப்போ எதுக்கு அடிச்சிங்க அந்த புள்ளைய? புரியுதுண்ணே, நீங்கள் ஒரு உன்னதமான கலைஞர், ஒரு உன்னதமான கலை குஞ்சு தான் நீங்கள். அந்த புள்ளை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பெரிய கலை குஞ்சு, நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு டைலாக் முதற்கொண்டு சிங்கில் பேசுவீங்க. அந்த புள்ளை அப்படியா ஒரு லேர்னிங் ஃபேஸில் இருக்குல்ல, கொஞ்சம் மன்னிச்சு விடுங்கண்ணே. அடிங்க அம்மா அழக. நீங்கள் பெரிய டேரக்டர் பாலா தான், ஏதாச்சும் ஒன்று சரியாக வரலாம் அடிச்சு போடுவீங்க. அடிங்க அம்மா அழக. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கலை குஞ்சு தான் நீங்கள். இப்போ சாமி அடிக்கிறாரு புள்ளைய. அண்ணே தட்டுற மாதிரி அண்ணன் இருக்கு.
உருட்டுற மாதிரி இருக்குண்ணே, அந்த புள்ள எங்கேயாச்சும் திருப்பி விட்டு கீழே உருட்டி விட்டுற போதுண்ணே. ஆனா டான்ஸ் ஆடுன ரியாக்ட் பண்ணுன்னு சொல்றேன்ல, இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எப்படிண்ணே 326வது வருஷத்துலையா? இதான் வாலிப வயசானே உங்களுக்கு? என்னோட பாட்டி, என்னோட கொள்ளு பாட்டி, நீங்களாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சிங்களாமே. என் கனவுல வந்து சொல்லுச்சு எங்க கொள்ளு பாட்டி, சத்தியமான. சரி, இது ஒரு வேலிடான ஸ்டெப் தான். அண்ணன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா. யாரும் கை தட்ட மாட்டாங்க, நம்மளே கை தட்டிக்கலாம் அப்படின்ட்டு கொரியோகிராஃபர் அண்ணனுக்கு இந்த பக்கம் 2 ஸ்டெப் வச்சிருக்காரு. இப்படியே கை தட்டிட்டு ட்ரெயினில் போங்கண்ணே. அப்பா, கொரியோகிராஃபர் சபாஸ், சபாஸ்டா கொரியோகிராஃபர் சபாஸ். ஒரு ஸ்டெப்பு 33 நாள் 60 நாள் கிட்ட இருந்த ஒரு மனுஷன், பிக் பாஸ்குள்ள இருந்த ஒரு மனுஷனை அப்சர்வ் பண்ணி அவர்னால ஒரு ஸ்டெப்பு உருப்படியாக போட முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஸ்டெப்பை அவர் கொடுத்ததுக்கு சபாஸ். பல்லு வலியா? ஏனே உங்க பல்லு, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என்ன சாரி, இல்லை, எங்கள் அண்ணன் பண்ணால் க்யூட்டாக இருக்குங்க, நான் பண்ணால் அப்படி இருக்குது. எங்கள் அண்ணன் பண்ணும்போது அது வேறு லெவலில் க்யூட்டு தான். ஏய் போயிட்டே இருக்கே. வேர்ல்டு ஃபேமஸ் வாட்டர்மெலன் ஸ்டார். ஒரு விஜய் டிவியில், ஒரு பிரைம் டிவியில் இது நடக்குது. இதை வந்து தமிழக மக்கள் நம்ம பார்க்கவும் செய்கிறோம். இதுக்கு மேலே பார்க்குற தம்பி என்கிட்டையும் இல்லை. இதைத்தான் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களாடா எல்லாரும். ஏன் நானும் நல்லா இருக்கக்கூடாது? இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் நல்லா, எல்லாம் ஒரே ட்ராப்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஆல்ரெடி இந்த உலகம் நம்மளை ட்ராப்புக்குள்ளே தாண்டா வச்சுருக்கு. நம்ம கண் விழித்தாலும், நமக்கு அது புரிஞ்சாலும் அதை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு ட்ராப் விடாது. அதுக்கு புரியாமையே அந்த ட்ராப்புக்குள்ளே நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம் போல. புரிஞ்சுதுன்னா தான் இன்னும் அடக்கன்றாதி. நான் என்னமோ புலம்பிட்டு இருக்கேன் பாருங்க. கடவை போய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் மீட் மிஸ் மிதுன். இன்னும் கொஞ்சம் பெட்டர் தோட்டோட, இன்னும் கொஞ்சம் பெட்டர் மைண்ட் செட்டோட இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய், டாடா பாய்.